சப்ஸ்கிரைப் டச் பண்ணிட்டு பாருங்க, உங்களுக்கு வேண்டியதை நினச்சி பாருங்க. ஐயப்ப பூஜையில் தினம் சில அதிசயங்கள் அப்போ தான் நடந்ததை பார்த்தேன். கண்ணு பார்க்கும், நாக்கு வாய் பாடும், உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனுபவித்து அதை ரசிப்போம். ஐயப்பனுடைய அருள் பல அபூர்வ நிகழ்வுகள் நடந்தது, அப்போ தான் கண்ணால் பார்த்தது. இப்போ பூஜையெல்லாம் சுவாமிக்கு எவ்வளோ கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எல்லாம் சர்வீஸ் பண்ணுறவங்க அத்துணையும் பண்ணி அந்த படியெல்லாம் நல்லா நீட் பண்ணி, படிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி, விளக்குக்கெல்லாம் ரெடி பண்ணி, சுவாமியெல்லாம் ரெடி பண்ணி, அபிஷேகத்துக்கு என்னென்ன வேணுமோ ரெடி பண்ணி, ஐதீகமாக நம்ம சபரிமலை கோயிலில் என்ன நடக்குமோ சந்நிதியில் அது மாதிரியே ஏற்பாடு பண்ணி, தினமும் முதல் நாள் ஒரு 50 பேர் மாலை சபரிமலைக்கு மாலை போட்டாங்கன்னா தினம் 10 பேருக்கு குறையாமல் பூஜையில் மாலை போட்டாங்க. என்ன சொல்கிறது, 1 வயது குழந்தையிலிருந்து கிட்டத்தட்ட 80-85 வயது அடியார்கள் வரைக்கும் நம்ம குருசாமி சங்கரையா கையால் போட்டது. அடியார்களை அவர் வணங்கியது நான் முதலில் பார்த்த அற்புதமான அதிசயமான ஒரு இறையருளால் நடந்த நிகழ்வு. ஒவ்வொரு வருஷமும் சபரிமலை சென்று வருவதால் தான் அவருக்கு கடவுள் இவ்வளவு ஒரு ஆன்மீக சக்தியை கொடுத்திருக்கிறார். வெளிநாட்டில் திருவாசகம், லலிதா சகஸ்நாமம், ருத்ரம், 12 திருமுறை, திருப்புகழ் அத்துணையும் அவருக்கு என்ன ஆன்மீகம் தெரியுமோ அவ்வளவு அடியார்களுக்கும் ஃப்ரீ சர்வீஸ். அவருடைய நேரங்கள் அனைத்தையும் பூஜை राजाय प्रसख्य सागिने नमो वयं वै श्रवणाय मुखे कामाय मह्यं कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः। ओम अभिवाद्य सर्वदेवताभ्यो नमः। महागणपते नमः। पूर्णमुष्टां वासुमे तन्नुत्तस्वामिने नमः। अक्षोरणीराजनं दर्शयामि। नीराजनान्तं